கடந்த மாதம் 26ஆம் தேதி எங்க அண்ணனுக்கு திருமண நாள் பெரியவர்களால் நிச்சயப்படி திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் முடிந்து பெரியவர்கள் எல்லாருமே வீட்டுல இருந்து சுபமுகூர்த்தம் ஏற்பாடு பண்ணாங்க. முதலிரவு அன்னைக்கு பொண்ணு தரப்பு மாப்பிள்ளை தரப்புல இருந்தாங்க. அப்ப பொண்ணு நான் இவங்க கூட இருக்க மாட்டேன், இவங்க கூட வாழ பிடிக்கல, எனக்கு நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வீடியோ கால் பேசிட்டு இருந்தாங்க. வீடியோ கால் பேசுனது பத்தி எங்க அண்ணன் என்ன பண்றான், அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கான், இது மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சவங்கள்ட்ட சொல்லியிருக்கான். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வற்புறுத்தி அவங்க திருப்பி இருக்க வச்சாங்க. திருப்பி இல்லாம அந்த பொண்ணு இந்த மாதம் 12ஆம் தேதி அவங்க வீட்டுக்கு நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னாங்க. எங்க அண்ணன் அதே மாதிரி இட்டுட்டு போயிட்டு 12ஆம் தேதி அவங்க வீட்டை விட்டுட்டாங்க. விட்டுட்டு நீங்க போ அப்படின்னு சொல்லிருச்சு பொண்ணு. எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் 3 நாள் கழிச்சு அங்க ஊர்ல இருக்கிறவங்க பெரியவங்க ஒரு 4 பேர் அவங்க என்ன பண்ணாங்க, நீ அவ கூட தான் வாழணும், அவ கூட தான் இருக்கணும், அவ எந்த தப்பு பண்ணா நீ அதை கண்டுக்கூடாது, அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி நைட்டு ஒரு 12 மணி கட்டி போட்டு அடிச்சு அவனை துன்புறுத்தி அந்த பொண்ணை போயிட்டு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் 16, 17, 18, 19 3 நாளுமே அந்த பொண்ணு திருப்பி ஒழுங்கா பேசாம திருப்பி ஒழுங்கா இல்லாம அப்படியே மன உளைச்சல் அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 20ஆம் தேதி அண்ணன் வேலை செஞ்சுட்டு காலையில வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டீ போட்டு கேட்டிருக்காங்க. டீ போட்டு எடுத்துறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றது, ஜூஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜூஸ் குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மயக்க நிலையா அண்ணன் படுத்து தூங்கியிருக்காங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணே திருப்பி எழுப்பி மீறி உனக்கு ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க, யார் உனக்கு ஜூஸ் கொடுக்க, அந்நியமா சாவடிக்க மாரி பிளான் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு எங்க தாய் மாமா சிவபிரகாசம், ஜனார்த்தனா, அருள், பரமகுரு இவங்க 4 பேர் தான் என்னை வற்புறுத்தி கொலை சொன்னாங்க உன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது சம்பந்தமா தெரிஞ்சு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் புதுச்சேரி ஜிஹெச்சி கொண்டு போயிட்டு சிகிச்சை பண்ணாங்க. மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காங்க. ரொம்ப உடம்பு முடியாததுனால அப்படியே இருக்கிறாங்க. தவிடுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவட்டத்துல இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்காம இருக்கணும், அதான் எங்களோட வேண்டுகோள். கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து வச்சாங்க சார். அந்த மருந்து கொள்ளைக்கு அடிக்கிற மருந்து அந்த பொண்ணே தான் சார் சொன்னாங்க அண்ணன்கிட்ட. அந்த பொண்ணு தான் சார் சொன்னாங்களே, அந்த விஷம் பாட்டில அந்த பொண்ணை தான் சார் அண்ணன்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து அவங்க தான் சார் இந்த விஷம் தான் நீ குடிச்ச அப்படின்னு சொல்லி கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போனாங்க சார். ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல அங்க காமெடி பண்ண முடியாது, நீங்க புதுச்சேரி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் குளஞ்சாவடி. அதுக்கப்புறம் ஜிப்மருக்கு போயிட்டோம் சார். வழக்கு எங்க கொடுத்துருக்கோம் நடவடிக்கை? வழக்கு இது சம்பந்தமா வழக்கு புதுச்சேத்திரம் காவல் நிலையத்துல கொடுத்துருக்கோம் சார். சிதம்பரம் நடுவர் நீதிமன்றத்துல இருந்து நீதிபதி ஐயா வந்தாங்க. அவங்களும் வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஐயா. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 2 பேர் தரப்புலாம் கல்யாணம் பண்ணாங்க. முதல் ராத்திரி அன்னைக்கு முதல்ல 20 2 பேரும் சம்மந்தம் போட்டு போனாங்க. அன்னைக்கு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒத்துக்கல. வீடியோ கால எடுத்து பேசி இன்னும் கூட தான் இருப்பேன்னு சொல்லிச்சு, தொடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதை சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு சண்டை போட்டு அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு மறுபடியும் அவங்க 4 தரப்புலாம் அந்த பொண்ணை தான் நீங்க வச்சு வாழ்க்கை பண்ணணும் சொன்ன கொண்டாந்து 12ஆம் தேதி கொண்டாந்து வீட்டுல விட்டு போனாங்க. மறுபடியும் 3 நாள் பிரச்சனை நடந்தது. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரும்போது, என் பையன் வேலைக்கு கம்பெனிக்கு போயிட்டு வரும்போது உடனே டீ கேட்டாப்புல. டீல கேட்டல சூசல இது மாதிரி கலந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு பூச்சம் பாண்டியம் மருந்து கலந்து குடிச்சாப்புல. அந்த பொண்ணுக்கு பில்லு மருந்து கலந்து குடிச்சாப்புல. குடிஞ்ச உடனே கலந்து குடிட்டேன் நானே சொல்லிட்டாப்புல. அதோட போய் அவரு மறுபடியும் யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒன்னு ஹாஸ்பிட்டல் போய் ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாரு. அங்க போய் அது மேல் சிகிச்சை அங்க முடிவு சொல்லிட்டு ஜெக்மோருக்கு ஜிஹெச்சுக்கு பாண்டிச்சேரி எடுத்துருந்தாங்க. பாண்டிச்சேரியில இருந்து இப்ப ஜெக்மோர்ல இருக்காப்புல, உயிருக்கு ஆபத்தா இருக்காப்புல. அதான் புதுச்சேரம் காவல்நிலையில மனு கொடுத்தோம். புதுச்சேரம் காவல்நிலையில மனு கொடுத்தோம். ஏசி ஆபீஸ்ல மனு கொடுத்தோம். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தோம். மனுடைய நாளை எடுக்கல. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க ஐயா நீங்க செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு.